ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்கா 16:19-31 வரைக்கும் ஐஸ்வர்யானும் லாசரும் வேதாந்தத்தில் உள்ள ஒரு அதிகாரத்தை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஐஸ்வர்யான் ஒரு ஊரில் ஐஸ்வர்யான் லாசரன் 2 பேர் இருந்தாங்க. ஐஸ்வர்யான் விதவிதமான சாப்பாடுகள், விதவிதமான வஸ்திரத்தங்களை உடுத்தினார். நல்ல சாப்பாடு, டெய்லி விருந்து சாப்பாடு அதை டெய்லி சாப்பிட்டாரு. லாசரோ இந்த ஐஸ்வர்யமான் சாப்பிட்ட சாப்பாட்டில் சில திணுக்கிகளை எடுத்து லாசரானவர் சாப்பிட்டார். லாசருங்கிறவர் ஒரு ஏழை. அவர் இந்த ஐஸ்வர்யமான வீட்டின் கதவருகிலே இருந்தார். அவர் மேலே நிறைய பருக்கள் இருந்தது. அந்த பருக்கள் எல்லாம் நாயானது அவர் மேலே நக்கிட்டு, அவர் உடம்புல இல்லாத இடத்துலையும் இந்த நாய்கள் நக்கினது. அந்த லாசர் என்ன செய்வார் அப்படின்னா, ஐஸ்வர்யான் தினமும் சாப்பிட்டுட்டு போடுற அந்த எச்ச சாப்பாடை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். அவருக்கு சாப்பாடு எழுந்திரிச்சு போய் ஒரு இடத்துல ஒழிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இதுவும் கிடையாது. அந்த டைமில் அந்த நேரத்தில் ஐஸ்வர்யமானும் லாசரும் இறந்தார்கள். இறந்தோடனே வானதூதர்கள் எல்லோரும் லாசரை ஆபிரகாம் தேவனாகிய வழியில் படுத்திருந்தார். இந்த ஐஸ்வர்யமான் அக்னி ஜுவாலையில் இருந்தார். அப்போது அவர் ஆபிரகாமாகிய தேவனை, என்னுடைய நாக்கெல்லாம் முழந்து விட்டது, லாசருடைய விரல் நுனியில் என்னுடைய ஒரு சொட்டு தண்ணீரை என் தாகத்துக்கு போக்குமாடி நனைத்து விடு அப்படின்னு அந்த ஐஸ்வர்யவான் கேட்டுக்கொண்டார். அதற்கு ஆபிரகாமாகிய தேவன், இந்த உலகத்தில் வாழும்போது ஐஸ்வர்யானும் லாசரும் நீங்கள் இருவரும் இருந்தீர்கள். ஐஸ்வர்யான் நன்மையை மட்டும் அணிவித்தீர், லாசர் தீமைகளை மட்டுமே அணிவித்தார். இப்போது அவர் லாசர் நன்மையும் ஐஸ்வர்யான் தீமையும் அனுபவிக்கத்தக்கது. நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது லாசருக்கு தேவையான உடைகளையோ உணவையோ தங்குறதுக்கு ஒரு இடத்தையோ நீ கொடுக்கவில்லை. ஆனால் லாசர் நீ கொடுத்த சாப்பிட்டு போட்ட அந்த மீத துணிக்கைகளை அவரும் சாப்பிட்டு அந்த ஜீவராசிகளுக்கும் கொடுத்தாரு. அதனால அவர் நன்மையை அடைஞ்சார். அப்போ ஐஸ்வர்யான் கேட்டார், ஆபிரகாமாகிய தேவனே, என்னை போல என் சகோதரர்கள் 5 பேர் உண்டு, அவர்களுக்கும் இந்த நிலைமையா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆபிரகாமின் தேவன் சொன்னார், சகோதரனே, இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நன்மை உதவி செய்யறதுக்கு ஆமென். எக்ஸ்பிளைன். லூக்கா இது ஒரு நல்ல நம்ம அர்த்தம். இந்த வேதத்தில் நம்ம கற்றுக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம இந்த சத்தியத்தில் காமிக்கிறோம். நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும். அப்படி நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா தேவனாகிய கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு தேவையானதை நான் சேமித்து வைக்கிறேனோ இல்லையோ,
மற்றவர்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு தகுதியானவனா நான் இருக்கணும். நம்ம எந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு அழைச்சிட்டு செல்வாருங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதற்குள்ள நம்மளுக்கு தேவையான மற்றவர்களுக்கும் பெரும் பிளவு உண்டு. நம்ம நன்மையானதை செய்தோம் அப்படின்னா பரலோகத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறதுக்கு தகுதியானவர்களாக இருக்கும். நம்ம நன்மை செய்யலை அப்படின்னா இந்த பூலோகத்தில் அக்னி சுவாலையானோ இல்லை வேறு ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த ஆண்டவர் நம்மளுக்காக கொடுக்கக்கூடிய தண்டனை அனுபவிக்கக்கூடியவங்களாகவும் ஆயிரும். அதனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மையானதை மட்டுமே நாம் செய்வோமாக. நம்ம வாழும்போது மற்றவர்களுக்கும் உதவியாக வாழணும், மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் விலையுர்ந்த உடையவளை அணிஞ்சேன் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கவங்களுக்கிட்டும் அவங்க ஆசை அவங்களுக்கு அவங்க விருப்பத்தக்கதை நம்ம ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கணும். நம்ம மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு எதுவுமே கொடுக்காதவனா மாறக்கூடாது. லாசர் எப்படி அந்த வீதியில் அந்த நாய்க்கள் அந்த பருக்கள் மேலே உரசியது, அப்போ எவ்வளோ வலி இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும். அந்த காலத்தில் டாக்டரோ மருத்துவர்களோ எதுவும் யாருமே இல்லை. நம்ம தேவாதி தேவன் கர்த்தராகிய கர்த்தர் இதோட அர்த்தத்தையும் இந்த அற்புதத்தையும் நம்மளுக்காக ஆண்டவர் விதத்தில் நம்மளுக்காக லுக்கா 16 சொல்லியிருக்காங்க. நான் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய அரண்மனையில் இருக்கேன், பெரிய வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, ஆனால் அடுத்து நான் மரணத்துக்கு அப்புறம் நம்ம இங்கே இருக்கோம். அவர் ஐஸ்வர்யவான் இங்கே இருந்தார் அக்னிஸ்வாலையில். ஆனால் லாசர் ஆபிரகாம் வாங்கிய தேவனோட மடியில் இருந்தார். அந்த புலகத்தில் இருக்கும் போது அவருக்கு சரியான சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை லாசருக்கு. ஆனால் அவர் மரணத்துக்கு அப்புறம் லாசரை வான தேவர்கள் ஆபிரகாமுடைய தேவனாகிய மடியில் இருந்தார். அவருமாகிய தேவன் நம்மளுக்கு நன்மையை மட்டும் செய்வார். இப்போ நம்மளுக்கு சொந்த மொத்தம் யாருமே இல்லை. இந்த ஐஸ்வர்யவன் அந்த அக்னி சுவாலையில் துடிக்கும்போது அவர் ஆபிரகாமிய தேவனாகிய தேவன்கிட்ட லாசர்கிட்ட ஒரு விரல் நுனியால் என் நாக்கை நனைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு ஆபிரகாம் தேவன், உனக்கும் எனக்கும் பெரும் விளைவு உண்டு, மறித்தவர்கள் இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ செல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் 5 பேர் உன்னோட அமையர்கள் இருக்கார்கள் என்றாலும் அவர்களுக்கு பரிச்சயர்களும் மீதாந்த தீர்க்கதரிசிகளும் வேதத்தை புதிப்பார்கள். அதன்படி எந்த பாவமும் செய்யாமல் அவர்கள் நேர்த்தியாக்கப்படுவார்கள். இந்த அக்னி சுவாலையில் என்னால் நிற்க முடியல ஆண்டவரே, என்னால் துடிக்கிறேன், என் உடம்பெல்லாம் சோர்ந்து போச்சு, நாக்கெல்லாம் உடந்து போச்சு. ஆண்டவராகிய ஆபிரகாமே, நீ லாசர்கிட்ட ஒரு சொட்டு தண்ணீரை என் நாக்கில் விட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர்
செய்ய முடியாது. நீ உலகத்தில் இருக்கும்போது அவருக்கு நீ எதையுமே நன்மையை செய்யலை. அதனால் இப்போது நீ தீமையாகவும் அனுபவிக்கிறாய், லாசர் நன்மையை அனுபவிக்கிறான். நம்ம அந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் நம்மளுக்காக பலவற்றை படைக்கப்பட்டுள்ளார். நம்மளுக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், எல்லாத்தையும் நம்ம ஆக்கிரமிச்சுக்கூடாது. அது வேதத்தில் சொல்லியிருக்கு. கஷ்டம்னு ஒருத்தவங்க சொன்னான் அப்படின்னா நம்ம உடனே உதவி செய்யணும், அவங்களுக்காக சோத்திரம் செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்போ ஆபிரகாம் தேவன்கிட்ட அந்த ஐஸ்வர்யா கேட்குறாரு, எனக்கு 5 பேர் தம்பிகள் உண்டு, என்னை போல் அவர்களும் பாவம் செய்திருப்பார்களா அப்படின்னு. ஆபிரகாம் தேவன் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானே, இந்த உலகத்தில் பரிசேயர்களும் தீர்க்கதரிசிகளும் உள்ளனர். அவர்கள் உன் தமையன்களை பார்த்து வேதத்தை போதிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் தீங்கை அணிவிக்க மாட்டார்கள். மீண்டும் உனக்கும் நான் மறுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ செல்ல முடியாது. உனக்கும் எங்களுக்கும் பெரும் பிளவு உண்டு. ஐஸ்வர்யான்னு சொன்னார். அப்படின்னா லாசரை திரும்பி அனுப்புங்க உலகத்துக்கு. அந்த அமையன்கள் நம்புவாங்கள், இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நம்புவாங்கள் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம் சொன்னார், எதை நம்புகிறார்களோ அதை கண்டிப்பாக நம்பாதவர்கள் நம்ப மாட்டார்கள்.